மழை பிடிக்காத மனிதன் சலீம்னு ஒருத்தன் எம்எல்ஏவோட பையன் 2 பொண்ணுங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். இதை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி அவனை கடத்திட்டு போய் எம்எல்ஏ வாயாலேயே ஒத்துக்கிற வைக்கிறான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ பையனையும் கொண்டு போட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இரு இது சலீம் பட கதைல அப்படின்றீங்களா? ஆமாம், இது சலீம் பட கதையும் தான். அதுக்கப்புறமா தப்பிச்சு ஓடினவன் இந்தியன் ஆர்மியோட சீக்ரெட் ஃபோர்ஸில் ஏஜெண்டாக சேர்றான். அவனும் சரத்குமார் சேர்ந்து பல மிஷன்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரத்குமாரோட தங்கச்சியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறமா எம்எல்ஏ கூலிப்படை அனுப்பிச்சு இவன் பொண்டாட்டி இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். அந்த தீபத்தில் இவனு இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸை மூடுறாங்க. ஆனால் அவன் சாகலை. அதுக்கப்புறமா சரத்குமார் அவனை கூட்டிகிட்டு போய் அந்தோபான் நிக்கோபார் தீவில் விட்டுட்டு இனி நீ ஒரு புது லைஃப் ஆரம்பி, புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பி, ஆனால் யார்கிட்டையும் நீ எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. இதிலேருந்து கதை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இவன் என்னென்னலாம் பண்ணா, இவனை தேடி எம்எல்ஏ வந்தானா, இல்லை இவனை தேடி சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வந்தாங்களா, செத்து போனவன் இவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றதான் மீதி கதை. இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டை போட்டு எம்ஜிஆரோட பல்லாண்டு வாழ்க்கை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சரி.